வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஏசுஸ்ல இருந்து ஒரு புதிய லேப்டாப். ஆனால் இந்த லேப்டாப் கொஞ்சம் வித்தியாசமான லேப்டாப். இந்த லேப்டாப்போட விலை என்ன அதெல்லாம் பற்றி அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இந்த லேப்டாப்பை நம்ம ஈஸியாக வாங்கிடவும் முடியாது. அப்படி ஒரு ஸ்பெஷல் லேப்டாப் போட்டிருக்காங்க. ஏசுஸுக்கு 30 வயசு ஆகுதுங்க. ஆமாம், 30வது வருஷத்தில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லேப்டாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லேப்டாப்போடைய நேமே பார்த்தீங்கன்னா ஏசூஸ் 30 எடிஷன் அப்படிங்கிறாங்க. 30வது வருஷத்தை குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி யாரோ அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அன்பாக்ஸ் பண்ணதை நம்ம எடுத்து திருப்பி ரீபாக்ஸ் பண்ணி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலாக ஒரு லேப்டாப்பில் இருக்கிற ஒரு அக்சசரிஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த லேப்டாப் பார்க்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இதில் இருக்கிற அக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் கழித்தாமல் பார்த்துருவோம். இதோடைய குறிப்பான மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா UX334F அப்படிங்கிறாங்க. டாப் அண்ட் கான்ஃபிகரேஷன், அதாவது இந்த சின்ன சைஸில் ஒரு 13 இன்ச் லேப்டாப். இது டாப் அண்ட் கான்ஃபிகரேஷனில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உள்ள தெரிஞ்சிருக்காங்க ஏசுஸ். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பொட்டி ரொம்ப நெளிஞ்சிருக்கு. பல ரிவ்யூஸ்ட்டை போயிட்டு வந்ததுனால, இந்த டிரான்சிட்டில் போயிட்டு வந்ததுனால பார்க்குறது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பட் மற்றபடிக்கு லேப்டாப் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே திறந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கே ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் அட்ராக்டிவாக அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே அநேகமாக லேப்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இன்னும் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வரும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்தபடியாக இன்னொரு பொட்டிக்குள்ளே ஒரு 3 பொட்டி வந்துருச்சுப்பா உள்ளுக்குள்ளே. ஸோ இதுவும் ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இது லெதர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் பொட்டியை நம்ம சைடில் கட்டிட்டு இந்த 3 பொட்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து லேப்டாப் பொட்டி. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏசுஸ்னுடைய புதிய லோகோ. இது கோல்டு எம்பாஸ்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோகோ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த லெதர்னால ஒரு ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உள்ளே திறந்தவுடனே இந்த இடத்துல ஏசுஸ் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு கார்டை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. தங்க விற்கிற விலைக்கு இது கோல்டை கொடுத்தா வச்சு நமக்கு லாபமாக இருக்கும். பட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓரமாக வச்சுருவோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த லேப்டாப் Asus UX334. இது வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்தது ஒயிட் கலர், நார்மலாக இன்னொரு பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்குது. 13 இன்ச் மாடல் தான். அது வந்து இந்த மாதிரி ப்ரீமியமாக இருக்காது. ஒரு நார்மல் 13 இன்ச் லேப்டாப் தான் அது. ஸோ திறந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த லேப்டாப் ஸ்க்ரீன் பேடுக்கான ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதை ஆன் பண்ணிவிட்டு மற்ற பாக்ஸில் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்தபடியாக இன்னொரு குட்டி பாக்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏசுஸ்னுடைய லோகோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரீமியம் லெதர் பாக்ஸ் ஸ்டிச்சிங்லாம் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓ ஆமாம், இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. நம்ம ஊருக்கு ஒயிட் கலர்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. அந்த அடாப்டருக்கான பவர் வயர், அப்புறம் ஒரு பேட்ரி. இந்த பேட்ரி எதுக்குன்னா வயர்லெஸ் மவுஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒயிட் கலரில் இருக்குது. நிறைய ரிவ்யூவர்ஸ் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே அவ்வளோதான். இந்த பாக்ஸையும் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது, கடைசி பாக்ஸ். ஆல்ரைட், இது வந்து ஒரு லெதர் ஸ்லீவ். லேப்டாப்பை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறப்போ கையில் அப்படி ஸ்டைலாக பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு லெதர் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு இந்த சைடில் ஸ்வேட் லெதர், இந்த சைடில் இட்டாலியன் ஒரிஜினல் லெதர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஸ்க்ரீன் பேட் இல்லை, மவுஸ் பேட். ஏசுஸ் கலெக்ஷன் அப்படின்னு பேர் போட்டு ஒரு வெல்வெட் ஃபினிஷிங்கில் மவுஸ் பேட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது, அருமையாக இருக்குது. பாக்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்போது லேப்டாப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ மெயினே வந்து லேப்டாப் தான். ரொம்ப ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு 13 இன்ச் லேப்டாப் இது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு A4 சைஸ் பேப்பரோடைய சைஸ் தான் இது. இதோடைய பின்புறத்தில் ஏசுஸ் கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பவர் இன்புட்கான ஒரு போர்ட் இருக்குது. ஒரு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் USB Type-C போட்டு சார்ஜ் பண்ண முடியாது. ஒரு ஃபுல் HDMI போர்ட், அப்புறம் இன்னொரு SSD USB போர்ட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்னுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர்ஸ் டியூன்ட் பை ஹார்மன் கேட்ரான். லேப்டாப் சைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கோல்டு கலர் ரோஸ் கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் இவங்களுடைய இந்த புதிய சிம்பிள் பார்க்குறதுக்கு ஸ்டார் ட்ரெக்கில் பார்த்தா அந்த சிம்பிள் மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் ஒரு ஸ்டிச்சிங்லாம் பார்க்குறதுக்கு தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நம்ம கிளாஸ் பாடி, மெட்டல் பாடி, பிளாஸ்டிக் பாடிலாம் லேப்டாப்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் லெதர் பாடி, அது வந்து பியூர் இட்டாலியன் லெதர். ஸோ லெதர் பாடியில் லேப்டாப் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு வித்தியாசமாக இருக்குது.
உள்ள திறந்த உடனே உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து பேக்லைட் கீபோர்டு, அந்த கீபோர்டுக்கு மேலேயும் Asus கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர இங்கே ஒரு லோகோலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பேட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய Asusனுடைய லேப்டாப்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். டூயல் ஸ்க்ரீன் மெக்கானிசம் உங்கள் ஸ்க்ரீன் பேட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டூயல் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, இதை வந்து நீங்கள் ட்ராக் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Asus லேப்டாப்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு ரவுண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து லேட்டஸ்ட் i7 KB லேக் ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு, 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. 1 TB SSD கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பில் 16 GB RAM கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெடிகேட்டட் GPU கூட இருக்கு. கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா GeForce MX 250 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து பேசிக்கான கிராஃபிக்ஸ் கார்டு. சாதாரண கேம்ஸ் இல்லாட்டி லைட்டா ஒரு இமேஜ் ப்ராசஸிங்கோ வீடியோ ப்ராசஸிங்கோ நீங்க பண்ணலாம். ரொம்ப இன்டென்சிவான கேமிங் மிஷின் கிடையாது இது. பட் இருந்தாலும் இந்த சைஸ்ல ஒரு காம்பாக்டான ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேப்டாப்னுடைய விலை எவ்வளவு இருக்கும்? ஆக்சுவலா இந்த லேப்டாப் வந்து இந்தியாவில் சேலுக்கு கிடையாது. யூஎஸ்ல மட்டும் சில கண்ட்ரீஸ்ல, யூஎஸ் மற்றும் சில கண்ட்ரில இது சேலுக்கு அவைலபிளா இருக்கு. அதுவும் ப்ரீ ஆர்டர் பண்ணி குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மட்டும் தான் விற்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே கான்ஃபிகரேஷன் தான். இந்த கான்ஃபிகரேஷன் வர்றது வந்து $1,400. கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,10,000 வருது. 1,10,000 கொடுத்து இந்த லேப்டாப் வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஈஸியாக வாங்கிட முடியாது. அப்படியே வாங்கினாலும் Asusனுடைய ஃபேன்ஸ், அதாவது Asusனுடைய எல்லா ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே இது ஒரு சிறந்த லேப்டாப்பாக இருக்கும். இந்த லேப்டாப் மூலமாக Asus உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களாலையும் இவ்வளவுக்கு டெக்னாலஜியை காம்பேக்டான சைஸில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லேப்டாப்பை கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க, வயர்லெஸ் மவுஸ். அதுக்கான மவுஸ் பேட் இருக்கு. அப்புறம் இந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு லெதர் ஸ்லீவ் கொடுத்துறாங்க. ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு லெதர் இருக்கு. பக்காவா ஒரு லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டா என்ன ப்ராடக்ட் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி லெதர்ல எல்லாம் எதுவும் பார்த்தது கிடையாது. இவ்வளவு பிரீமியமான ஃபினிஷிங்ல எந்த லேப்டாப்பும் நான் பார்த்தது கிடையாது. நீங்களும் Asusனுடைய ஒரு பெரிய ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் எங்க வாங்க முடியும்னு நெட்ல சர்ச் பண்ணி வாங்குங்க. அப்படியே வாங்க முடிஞ்சுன்னா அதுக்கான லிங்கையும் கீழே போட்டு விடுங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே அதோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து ட்விட்டர்ல நம்ம டேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த லேப்டாப் பத்தி வேற சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.